எனதருமை நாட்டுமக்களே, அடுத்த மாதம் மார்ச் 8ஆம் தேதியன்று நாம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். இது நமது பெண் சக்தியை போற்றும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகும். தேவி மகாத்மியத்திலே வித்யாஹ சமஸ்தாஹ தவ தேவி பேதாஹ ஸ்திரியஸ் சமஸ்தாஹ சகலா ஜகத்சு என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அனைத்து கல்விகளும் தேவியின் பல்வேறு ரூபங்களின் வெளிப்பாடுகள். பேருலகின் அனைத்து பெண் சக்திகளும் கூட தேவியின் வடிவங்களே. நமது கலாச்சாரத்தில் பெண்களுக்கு மரியாதை செலுத்துவது தலையாயதாக கருதப்படுகிறது. தேசத்தின் தாய்மை சக்தியானது நமது சுதந்திர போராட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட அமைப்பிலும் கூட பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றது. அரசியல் நிர்ணய சபையில் நமது தேசக்கொடியை அமைத்தளிக்கும் வேளையிலே ஹன்சா மெஹ்தா அவர்கள் கூறியதை நான் அவருடைய குரலிலேயே உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It is in the fitness of things that this first flag that will fly over this august house should be a gift from the women of India. மாட்சிமை பொருந்திய இந்த மன்றத்தின் உச்சியில் பறக்கும் இந்த முதல் கொடி இந்திய பெண்களின் பரிசாக இருப்பது என்பது சால பொருத்தமானது. நாம் காவி நிறத்தை அணிந்தோம், நாம் போராடினோம், அவதைப்பட்டோம், தேசத்தின் விடுதலைக்காக தியாகங்கள் புரிந்தோம். நாம் இன்று நமது இலக்கை எட்டியிருக்கிறோம். நமது சுதந்திரத்தின் இந்த அடையாளத்தை அளிப்பதன் மூலம் நாம் மீண்டும் ஒரு முறை தேசத்திற்கு நமது சேவைகளை அளிக்கிறோம். மகத்தானதொரு இந்தியாவை உருவாக்கவும் நாடுகளுக்கிடையே தலையாய நாடாக நமது நாடு உருவாக்கப்படுவதற்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அர்ப்பணிக்கிறோம். நாம் அடைந்திருக்கும் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கும் உயர்வான நோக்கத்திற்காக பாடுபடவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Working for a greater cause to maintain the freedom that we have achieved. நண்பர்களே, ஹன்சா மெஹ்தா அவர்கள் நமது தேசிய கொடியை அமைப்பது தொடங்கி அதற்காக தியாகங்கள் புரிந்த நாட்டின் அனைத்து பெண்களின் பங்களிப்பை முன்வைத்திருக்கிறார். நமது மூவண்ண கொடியில் காவி நிறத்திலிருந்தும் கூட இந்த உணர்வு உயிர்ப்படைகிறது என்று இவர் கருதுகிறார்.